வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துக்கு பாருங்க சிக்கன் ரைஸ். இந்த சிக்கன் ரைஸை யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு சேலஞ்ச் வைக்க போறோம். அப்படி யாரு ஜெயிக்கிறாங்களோ, ஒருவேளை இந்த தம்பி ஜெயிச்சா அப்படின்னா இந்த தம்பிக்கு நான் வந்து 500 ரூபாய் கொடுக்கணும். இந்த பாருங்க பாக்கெட்ல வச்சு சுத்துறேன் அந்த 500 ரூபாய். இன்கேஸ் நான் ஜெயிச்சேன்னா இந்த தம்பி 200 ரூபாய். ஸோ தம்பி காசு கொடுங்க தம்பி. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு 700 ரூபா. வாங்க இந்த வீடியோவில் அந்த 700 ரூபாய் எனக்கா அவனுக்கானு பார்த்துருவோம். இந்த தம்பிக்கு ஒரு சிக்கன் ரைஸு, ஒரு சேர்வா பாக்கெட்டு, ஒரு சில்லி சாஸ், நமக்கும் ஒரு சிக்கன் ரைஸ் 1/2 தான். கொஞ்சம் ஃபினான்ஸ் டைட்டு, இந்த 500 ரூபாயை காப்பாற்றிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் 1/2 சிக்கன் ரைஸை யார் தம்பி நீங்கள் வருவாங்க, யார் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ ஒரு ரூபாயில் பத்தாது போல நமக்கு. என்ன தம்பி சாப்பிடலாமா? ரெடி? 1 2 3 ஏமாக்குவோம். இன்னும் அழகு சாப்பிடுவானோ? எப்படி பிடிக்கிறது? தண்ணியாக தந்துக்குவேன். அவசரத்தை கை விட்டா போ. அந்த சேர்வையை ஊற்றி சிக்கனை சாப்பிட சுகங்களுக்கு பாருங்க. சுகன் பேர் அருமையாக இல்லையா? மலிவான ஃபுல் கட்டு கட்டிட்டேன். எப்படி சாப்பிட முடியும் போகிறது தெரியல. ரொம்ப ட்ரையாக இருக்கு, அது உள்ளே போக மாட்டேங்குது. ஆனால் நான் ஊற்றி சாப்பிட முடியாது. டேய் கொஞ்சமாக சாப்பிட்றா விதிக்கு போகுது. இல்லை ஒரு ஆம்லேட் இருந்தால் சூப்பராக வந்துருக்கும். இல்லையே பார்த்தா அதிகமாக சாப்பிட்டு வரும். எலும்புலாத நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுது. அடுத்த வாட்டி நம்ம தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் சாப்பிட முடியலாப்பா, போய் அடங்குது. என்னடா தொண்டை கவுது கம்பாந்து. இப்படிப்பா இவங்கெல்லாம் சின்ன பையன். பார்க்கணும். எதுவும் பாடுற மாதிரி இருக்கும்போது
ம், ம். இன்னும் கால் வருது. இங்க கால் முக்கியமா எவ்வளோங்க முழுங்க முழுங்க அப்பா இந்த பாருங்க நம்மளுக்கு வேலையை தோத்தது தலைவர் தான் இந்த வாட்டி 700 நமக்கு தான் எப்பயுமே டெய்லி வந்து என்கிட்ட 200 தோற்றுட்டு போகிறது எனக்கு வேலையாக போச்சு பாவம் கஷ்டப்பட்டு போய் சம்பாதிக்குது வேலை செஞ்சு நான் பண்ணுறது நம்ம கூட தோற்று போகுது அடுத்த வாட்டி 500 வச்சுக்கலாம் பார்த்தா சாப்பிட்டு தெம்பா விட்டு போ எங்க பாய் கொடுத்து ஏமாத்தி விட்ட